வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் வருமானம் நிரந்தரமா? நிறைய பேருக்கான கேள்வி இது. சார், எனக்கு நிரந்தர வருமானம் இருக்குமா? வருமானத்துல ஏதாவது டிஸ்டர்ப் இருக்குமா? வருமானத்துல ஏதாவது கசப்பு கஷ்டம் இருக்குமா? இதுதான் உங்களுடைய கேள்வியா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க. இதற்கான ஜாதக விதிகள் என்ன சொல்லுது? நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தா நம்ம நிரந்தர வருமானத்தை பெற முடியும், அதுக்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். முதல்ல வருமானம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல 2ஆம் இடம். பல வீடியோவில் சொல்லியாச்சு. 2ஆம் இடம் தான் நம்ம ஜாதக ரீதியா நம்ம லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் வருமானம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல நிரந்தர வருமானம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் சூரியன், இவங்க கெடவே கூடாது. 5ஆம் இடமும் சூரியனும் கெட்டு போனால் நிரந்தர வருமானம் இருக்காது. நிரந்தர வருமானம் இவர்களால் செய்ய முடியாது. வருமானம் ஒரு மாசம் இப்படி இருக்கு, ஒரு மாசம் அப்படி இருக்குங்கிற விதி வந்துடும். ஃபர்ஸ்ட் விதி இது. 5ஆம் அதிபதியோ சூரியனோ கெட்டு போனால் நிரந்தர வருமானம் வராது. ஃபர்ஸ்ட் விதி. உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல புதனோ, ரிஷபத்தில் புதனோ, 2ஆம் அதிபதியுடன் புதனோ சேர்ந்தோ இணைந்தோ இருந்தால் உங்க ஜாதகத்துல நிரந்தர வருமானம் வராது. உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒன்றாக இருந்தால் நிரந்தர வருமானம் வராது. ஒரு 5 விதிகள், முக்கியமான விதிகளை சொல்றாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு பாருங்க, அப்படியே 100க்கு 100 கரெக்டா இருக்கும். உங்க ஜாதகத்தில் சுக்கிரனோ குருவோ அல்லது 2ஆம் அதிபதியோ மிதுனத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி சுக்கிரன் குரு இவங்களை யாராவது ஒருத்தர் மிதுன ராசியில இருந்தாலும் நிரந்தர வருமானம் வருது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் மிதுனம். 3ஆம் இடம் தான் மாற்றம், பிளக்சுவேஷன், ஏற்ற இறக்கம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுன்னா வருமானத்துக்கான கிரகம் அப்படியே ஏற்ற இறக்கமாவே இருக்கும். இது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். ஒருத்தர் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். அவர் ஜாதகத்துல புதனும் சந்திரனும் 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தா நிரந்தர வருமானம் இருக்காது. ஏற்ற இறக்கமாவே தான் இருக்கும். ஒரு வீக்கா இருக்கும், ஒரு போராட்டமா இருக்கும். யாராவது ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்க இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வருமானத்துல ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நிரந்தர வருமானத்துக்கு என்ன சார் விதிகள்னா, உங்க 2ஆம் அதிபதி சிம்மத்தில் அமர்ந்தாலும், 5ஆம் அதிபதியோடு சேர்ந்தாலும், 5ஆம் அதிபதி 2இல் அமர்ந்தாலும், சூரியன் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றாலும் நிரந்தர வருமானம் உண்டு. உங்க ஜாதகத்துல விதிகள் குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி எடுத்து ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா அக்யூரேட்டா இருக்கும். அப்ப உங்க ஜாதகத்துல நிரந்தர வருமானத்துக்கான ஒரு 5 விதிகள் தான், இவ்வளவுதான். இது இருந்ததுன்னா வரும், இல்லைன்னா வராதுங்க. நீங்க என்ன தலைகளை நின்னாலும் அது வரப்போறது இல்லை. இதற்கு சில இறை பரிகாரங்களையும் தாந்திரிக பரிகாரங்களையும் நம்ம எடுத்துக்கும் போது வருமானத்தை ஈர்க்கிற அமைப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுதான் உண்மை. சில ஈர்ப்பு இருக்கு, பண ஈர்ப்புனே ஒண்ணு இருக்கு. பணமே பணத்தை ஈர்க்கும்ங்கிறாங்க. அது என்ன சார் பணமே பணத்தை ஈர்க்கும்? சார், ஒரு 10,000 ரூபாய் உங்க பீரோல வச்சிருந்தீங்கன்னா, பீரோல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை எந்த விதத்திலையும் கை தொடவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இருக்கணும். அப்படியே உங்களுடைய அந்த பண ஈர்ப்புங்கிறது அங்கதான். அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பணம் இருக்குங்கிற மைண்ட் செட் வந்தா அந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கின்ற வல்லமை கட்டாயம் கொடுக்கும். இதை விட ரொம்ப முக்கியம், உங்க ஜாதகப்படி 2ஆம் அதிபதி தசையோ 5ஆம் அதிபதி தசாவோ 9ஓ 11ஓ தசா புத்திகளாக வரும்போது பொருளாதாரத்தை இருக்க முடியும். அப்படிங்கிறதா விதி. உங்களுக்கு இந்து லக்னத்துல இருந்து தசை நடத்துது, புஷ்கராம்சத்துல இருந்து தசை நடத்துது, 2, 5, 9, 11 தொடர்பு, 2, 5, 8, 11 தொடர்பு இருந்தா நிரந்தர வருமானத்தை வச்சுக்கலாம். அந்த வருமானம் இரட்டிப்பாகும், ஃபியூச்சருக்கு பயன்படும், தலைமுறைக்கு சேர்த்து வைப்பீங்கிறதா உண்மை.
ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியும் சார், இவங்க தலைமுறைக்கே சேர்த்து வைப்பாங்களா, இல்ல ஏதாவது சிரமங்கள் இருக்குமா, கஷ்டங்கள் இருக்குமாங்கிறத சொல்லிடலாம். அப்ப நிரந்தர வருமானத்துக்கு ஒரு 5 ஜோதிட விதிகள் தான். அதைத்தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணி நமக்கு நிரந்தர வருமானமா இல்லையங்கிறத நம்மளே செக் பண்ணிக்கலாம். இது 100% சொல்ல மாட்டேன், 80% நமக்கு ஒத்து வரும். 100 என்ன 100க்கு 100 கொடுக்குறேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. 80% ஒத்து வரும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அவ்வளவு விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கு. இப்ப 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா நீங்க வாங்குற வருமானம் ஒரு பகுதி நோய்க்கோ கடனுக்கோ வழக்குக்கோ செலவாயிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 12 இருந்தா உங்களுடைய வருமானம் தங்கவே தங்காது, அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி சந்திரனோட தொடர்பு கொள்றாரு, 2ஆம் அதிபதி சந்திரனோட வீட்டுல இருக்காருனால, சந்திரன் நட்சத்திரத்துல இருக்கிறனாலும் உங்களுடைய வருமானம் அது சந்திரன் தேய்பிறை வளர்பிறை 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் தேயும். இது நமக்கே எழுதி இருக்கு பிறக்கும் போதே, இப்படித்தான் நீங்க வாழ போறீங்க, உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு. அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். காசு வரல, பணம் வரல, அது வரல, இது வரல, நான் உழைக்கிறேன், நான் நேர்மையா இருக்கேன், நான் அந்த சாமி கும்பிடுறேன், இந்த சாமி, எல்லாம் ரைட்டு சார். நம்ம வாங்கி வந்த வரம்னு ஒண்ணு இருக்கு, அதை செக் பண்ணணும்ல. அதை போய் செக் பண்ண சொல்றேன் நான். உங்க ஜாதக ரீதியாக நம்மளுடைய பலம் பலவீனம் என்ன, அதுக்கப்புறம் வரலையா, அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 5 இதுக்கான இறை வழிபாடுகளுக்கு போங்க, நல்ல கர்மாவை பாசிட்டிவா சேர்த்துக்குங்க. அப்ப அந்த பொருளாதார ஈர்ப்பை கொண்டு வரலாம். பண ஈர்ப்பு விதிகள்னே இருக்குங்க பிரபஞ்ச ரீதியா, அது நிறைய பேர் சக்சஸ் பண்ணியும் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லையா, திருப்பதி போயிட்டு வந்தா பொருளாதார ஈர்ப்பு வருங்க நமக்கு. ஏன்னா அங்க பணத்தை கொட்டுறாங்க கோடி கோடிய. பெருமாளுடைய அந்த திருமலைய பெருமாளுடைய பாதத்துல கொண்டு வந்து கொட்டுறாங்க. இப்ப பண ஈர்ப்பு இல்லாம அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த ஹில்ஸ்க்கு, அந்த 7 மலைக்கு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு சக்தி இருக்கணும், பண ஈர்ப்பு எவ்வளவு இருக்கணும், ஜனவசியம் எவ்வளவு இருக்கணும், யோசிச்சு பாருங்க. ஏகாதசி அன்னைக்கு தெப்ப உற்சவம்னு ஒண்ணு நடக்குது. அதை போய் பார்த்தா ஹெல்த் நல்லாகுது, வீடு கட்ட முடியும், வாழ்க்கை சுபிச்சமாகுது, பொருளாதார தன்னிறைவு. இதுக்கு போய் ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்துருக்கு, ஜனங்க போய் அடேங்கப்பா. இதெல்லாம் சும்மா போய் அங்க இறை பரிகாரம் ஒருத்தருக்கு நல்லது நடக்காம ஜனங்க அவனுக்கு சேர மாட்டாங்க. போய் மூட நம்பிக்கை முட்டாள்தனம்னு பேசுறதெல்லாம் பொய்ங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அங்க ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஈர்ப்பு இருக்கு சார், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஈர்ப்பு இருக்கு சார். நம்ம போய் வாங்கணும், வாங்குற மெத்தேடு தெரியாம இருக்கிறோம். அதை வாங்கிட்டோம்னா ஜெயிச்சாச்சு, ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. எங்க குறை இருக்குன்னு பார்க்க போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை டியூன் பண்ண போறோம். அதுக்கு இறைவனை சரணாகதி அடையும். இதுதான் உண்மை. போகும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், கிடைக்காம போகணும். நம்பணும், நம்ம நல்லா இருப்போம், ஜெயிப்போம். பிரார்த்தனைகள் மூலியமா நம்ம திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, வேற யாரும் இல்லை. அங்கதான் போய் கடைசியா நின்று அழுவோம். 2 விளக்கு போட்டு அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்று அந்த தெய்வத்தை பார்த்து தீபாராதனை காட்டும் போது மனமும் கண்களும் கலங்கி போய் நிற்போம். இறைவா, உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நிற்போம். அங்கதான் இறைவன் நமக்கு சூட்சும வடிவத்துல அருள் புரிவார், உதவி செய்வார். நமக்கு கெட்ட காலம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கிரக பலங்கள் கம்மியா இருக்கும், புண்ணியம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இறைவனை சரணாகதி அடையும் போது ஏதோ ஒரு விதத்தில் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.